இன்னைக்கு நம்ம சேனல்ல 4th ஸ்டாண்டர்ட்ல இலக்கண பகுதி இணைப்பு சொற்களை அறிவோமா லெசன் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இரண்டு தொடர்களை இணைக்க பயன்படும் சொற்கள் இணைப்பு சொற்கள் ஆகும். அதாவது ரெண்டு தனித்தனி சொற்கள் இருந்துச்சுன்னா அதை இணைக்கிறதுக்கு ரெண்டையும் சேர்த்து ஒரே வாக்கியமா சொல்றதுக்கு பயன்படக்கூடியதுதான் இணைப்பு சொற்கள்னு சொல்றோம். இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதனால், ஆகவே, ஆனால், எனினும், ஆகையால், எனவே, இதெல்லாம் இணைப்பு சொற்கள். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, பாட்டி வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னாங்க, அதனால வந்தாங்க. நான் மழை பெய்யும் நினைச்சேன், ஆனா பெய்யல. அப்போ அந்த ஆனால், ஆகையால், அதனால்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே தான் நம்ம இணைப்பு சொற்கள்னு சொல்றோம். நம்ம சாதாரணமா பேசுறது தான், நம்ம டெய்லி பேசுறது தான். அதுக்கு நடுவுல நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு சொல்ல மட்டும் நம்ம இணைப்பு சொல் அப்படின்னு சொல்றோம். இங்கே எடுத்துக்காட்டு பாருங்க. பருவமழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. மழை பெஞ்சிச்சு, அதனால, அதாவது ஒரு பாசிட்டிவ் ரீசன் சொல்ற மாதிரி, அதனால ஏரி குளங்கள் நிரம்பிச்சு. அதாவது ஒரு ரீசன் சொல்லுவோம்ல, அதனால எனக்கு காய்ச்சல் அடிச்சிச்சு, அதனால நான் நேற்று ஸ்கூலுக்கு வரல, அந்த மாதிரி சொல்றோம்ல, அதான் இது. பருவமழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. காற்று வேகமாக வீசியது, ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன. காற்று வேகமா வீசினால மரங்கள் வேரோடு சாஞ்சிருச்சு. அப்பா விரைவாக வந்து விடுவேன் என்றார், ஆனால் வரவில்லை. இது ஆனால்ங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரியே நம்ம வச்சுக்கலாம். விரைவாக வந்து விடுவேன் என்றார், ஆனால் வரவில்லை. நண்பர் வீட்டிற்கு வருவேன் என்றார், ஆனால் வரவில்லை. நான் நல்ல மதிப்பெண் பெறுவேன் என நினைத்தேன், ஆனால் பெறவில்லை. இந்த மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு சொல்றதுக்கு ஆனால் நம்ம மேக்சிமம் யூஸ் பண்ணலாம். பூக்கள் அழகாக பூத்திருந்தன, எனினும் பறிக்க மனமில்லை. பூக்கள்லாம் அழகாக தான் பூத்திருந்துச்சு, இருந்தாலும், எனினும்ங்கிறது நமக்கு இருந்தாலும்னு சொல்லுவோம்ல, அதுதான். இருந்தாலும் பறிக்க மனமில்லைன்னு சொல்றதுக்கு பதிலாக இலக்கணப்படி எனினும் பறிக்க மனமில்லைன்னு சொல்றோம். நான் தாய்நாட்டிலேயே பணிபுரிய விரும்புகிறேன், ஆகையால் வெளிநாடு செல்ல மாட்டேன். தினமும் நன்றாக படித்தேன், எனவே நான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன். நான் படித்ததுனால தான், நான் தினமும் நல்லா படித்ததுனால தான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன்னு சொல்கிறோம். இதுக்கு புத்தக பயிற்சி நம்ம பார்த்துடலாம். இணைப்பு சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்களை நிரப்புக. அவங்களே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் ஒன்று தான் நம்ம எழுத போகிறோம். இனியன் நன்றாக பாடுவான், டேஷ் பாராட்டை பெற்றான். அப்போது ஆனால்ங்கிறது நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவோம்னு சொல்லிட்டோம். இங்கே இனியன் நன்றாக பாடுவான், பாராட்டை பெறவில்லைன்னு கொடுத்துருந்தோம்னா நம்ம என்ன செய்யலாம், ஆனால்னு போடலாம். ஆனால் பாராட்டை பெற்றான் தான் கொடுத்துருக்காங்க, அப்போ என்ன போடலாம், அதனால். இனியவன் நன்றாக பாடுவான், அதனால் பாராட்டை பெற்றான். திருவிழா நடக்கிறது, ஆகையால் கடைகளில் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. எனக்கு விளையாட பிடிக்கும், எனவே போட்டியில் கலந்து கொண்டேன். தாத்தா அழைத்தார், அதனால் சென்றேன். நண்பர் வீட்டிற்கு வருவேன் என்றார், ஆனால் வரவில்லை. இங்க ஒருவேளை வந்தேன்னு சொன்னானா நம்ம என்ன போடலாம், எனவே. நண்பர் வீட்டிற்கு வருவேன் என்றார், எனவே வந்தார்னு சொல்லலாம். ஆனா இங்க வரவில்லைன்னு நெகட்டிவ் சென்டென்ஸா கொடுத்தனால நம்ம இங்க என்ன போடுறோம், ஆனால்னு போடுறோம். விடுமுறை விடப்பட்டது, ஆகவே ஊருக்கு சென்றோம். இந்த மாதிரி தான் இணைப்பு சொற்களை தகுந்த இடத்துல, அதுக்கு எந்த இடம் பொருந்துமோ அந்த சரியான இடத்துல பொருத்தி நம்ம விடை கண்டுபிடிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பாட சம்பந்தமான வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.